தலைவணங்கி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லுங்கள். You have taken a lot of time to come and to wait at the presence of God. You should never ever go as a waste. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உண்மையாக ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து விட்டுருந்தாருன்னா அந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். ரெண்டாவது, don't go and sit and waste your time where you are not growing. Each and every day you have to grow in the Lord. Every day with Jesus must be sweeter than the day before. Thank you Jesus. வினேஷ் எங்களோடு கூட பேசுங்க. உங்களெல்லாம் என்ன காண வரவில்லை, எங்கள்கிட்ட பார்க்க வரவில்லை. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. அந்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர், அவளுக்கு உதவி செய்யுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முதலே இவளை சந்திங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்களை நீர் அதிகமாக நேசிக்கிறீர் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. யோபு 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த பொழுது எனக்கு இருள் வந்தது. When I looked for the good, then evil came to me, and when I waited for the light, then came the darkness. ஒரு பக்தன் சொல்கிறான், எல்லாம் நல்லா நடக்கும்னு நினச்சேன் சார், எல்லாம் நல்லா நடக்கலை. வெளிச்சம் வரும்னு காத்துட்டு இருந்தேன், இருள் வந்துருச்சு, அங்கலாய்ப்பில் இருக்கிறேன்னு. அநேக விசுவாசிங்க வந்திருக்கவங்க அப்படி இருக்கலாம். நீங்கள் வெளியே சொல்லலாம் சொல்லலை. You'll be having some spot in your life where you thought everything will go on well, but then it ended. இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க. லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் தேர், ரைட்? டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க இல்லையா? அநேக காரியங்கள் அது போதில் இருக்கிறதெல்லாம் நம்ம நெருக்கிடணும். ஏன் இது மாதிரி சூழ்நிலை வந்தது நம்ம ஆராய்ச்சி பார்த்து இதில் சில காரியங்கள் சொல்லி வைப்பறேன், நல்லா கற்றுக்கோங்க. தென் ஐ வில் பிரேக் எவ்ரி பாண்டேஜஸ் இன் யுவர் லைஃப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையிலே சில இருளின் கிரிகள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது போகாது, ரைட்? ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெயின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பாடியில் சம்வேர் இன்சைட் சம்திங் இஸ் ராங். டாக்டர்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க, ஒரு பேராமீட்டர் சரியில்லைனா சம்திங் இஸ் ராங். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் நோ தட். அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஏதோ மெசேஜ் கேஸ்ட் ஐ எம் த்ரூன்னு நினைக்காதீங்க. Don't go and sit in a place where you are not growing. Someday God will ask you, what have you done personally for the Lord? How many souls you have won? You are answerable, right? இப்போ என்னென்னா, அப்போ அந்த பேராமீட்டர்ஸ் பற்றி சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, நீதிமொழிகள்னு ஒரு புக் இருக்குது, அதை வாசித்தா நீங்கள் ஞானி ஆகிடுவீங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஞானியை என்ன சொல்கிறாரு, இதை வாசித்து அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது நீங்கள் ஞானியாக மாறுவீர்கள். வராமன்னு சொல்லுங்கள். அப்போது வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நீ சோர்ந்து களைத்து வந்திருக்கலாம். அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அப்போ யுத்தம் நடக்கும்போது அவர் யார் காயப்பட்டிருக்காங்களோ அவரை போய் பார்ப்பாராம். ஸோ ஹாஸ்பிட்டல் வாசலில் போனாராம். 27+7+1 போட்டுருந்ததுதான். 35 பேர் இருக்காங்க உள்ள ஹாஸ்பிட்டலில். 27 பேரெல்லாம் காமிச்சாங்களாம், ஆறுதல் சொன்னார். அப்புறம் 7 பேர் காமிச்சாங்க, அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க ராஜா. அப்போ ராஜா சொன்னாராம், 27 ஒரு ஆளை காட்டலையப்பா, அவர் நிலை குறைஞ்சி போயிருக்கார் சார், இது போயிட்டு டைன்னு. அவர் சொன்னாராம், ராஜா சொன்னாராம், அவனை பார்க்க தான் நான் வந்தேன்னு. நீ நிலை குறைஞ்சி போயிருக்கலாம், என் வாழ்க்கை அவ்வளோதானே, உன்னை பார்க்க தான் ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் வந்திருக்காரு. இந்த செய்தி உனக்கு தான் சொல்ல சொன்னார், நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. there must be a transformation in your life. ஏதோ ஒரு கடைமுறையான ஒரு வாழ்க்கை நானும் பரலோகத்துக்கு போக நினைக்காத. பரலோகத்துக்கு போக நீ இல்லைன்னு சொல்ல. பட்டு ஆண்டவர் ஒன்று இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். ஆன் ஒன் ஹேண்ட் யூ ஆர் லைக் அ மனைவாட்டி, ரைட்? மனைவாட்டியை போல் இருக்கீங்க, அதாவது ஒரு சைடில். இன்னொரு சைடில் யூ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட். யாரோ சொல்லி தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் யாரோ சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஒரு வேளை பரலோகத்துக்கு போவாங்க. இங்கே இல்லை, எங்கேயாவது சரியான இடத்துல, ரைட்? இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போது நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிளில் பல விதமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கை எடுத்திங்கன்னா நல்லா பிரகாசமாக இருந்தார். ஒரு இருள் வந்தது, திரும்பி பிரகாசமாயிட்டார். அது ஒரு டைப் ஆஃப். யோசேப்போட வாழ்க்கையில் இருளில் இருந்தார், இன்னும் பெரிய சிறையில் இருந்தார், கடைசியில் பிரைட் ஆகிட்டார், லைஃப் லாங்காக பிரைட்டாக இருந்தார். அப்போ அவன் வாழ்க்கையில் நன்மைக்கு காத்திருந்தவனுக்கு தீமை வந்ததுன்றது ஏதாவது எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு உனக்கு தெரியணும். அதான் நம்பர் 1. நம்பர் 2, உன் வாழ்க்கையில் நீ இருளுக்குள்ளாக வெளிச்சத்துலேருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் நீயே தான் இருக்கலாம். செல்ஃப் இம்போஸ்ட். வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல முடிவுகளையும் எடுக்கலை.
அப்படி இப்படி இருந்துட்டேன். கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி நிறைய வாலிபர்கள்லாம் வராங்க நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கும் இன்றைக்கி கூட 2-3 பேர் வந்திருக்காங்க. சொல்லியிருந்தாங்க. அப்போது சொல்லுவாங்க, நான் வந்து எங்கள் ஒய்ஃபு அவனுக்கு பிரச்சனை. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும், வாலிப நாட்டில் அப்படி ஸ்பைடர் மேன் மாதிரி பனியன் போட்டு சுற்றின்னு இருப்பாங்க. அப்புறம் ஏதோ அவனுக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணிக்குவான். கல்யாணம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து வேலைக்கு போவா, இவன் வாட்ச்மேன் மாதிரி தலையில் துண்டு போட்டுன்னு வீட்டில் உட்காந்துருப்பான். வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுன்னு இருப்பாங்க. லைஃப்பில் ஒரு ஃபோக்கஸ் இல்லை அவங்க வாழ்க்கையில். ஆண்டவர் ஒன்றும் இந்த தேடுறது இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை சேர்த்து இது பண்ணிடுறோன்னு நினைக்கிறாங்க. அப்படி வாழ்கிறது வந்து ஆண்டவர் இல்லை. ஒரு திருமணம்ன்றது ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காரு. அஸ் அ குடும்பமாக தேவனை சேவிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஏசு சொன்னார், மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பட்டணமாக பார்க்குறவங்களாம் பார்க்குற அளவுக்கு உன்னுடைய குடும்பம் வைக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? அடுத்தது செல்ஃப் இம்போஸ்ட்னு சொன்னேன். நீயே வர வச்சுட்டு இருக்கிறது, அதை நீ தான் இப்போ சிக்க எடுக்கணும். தவறான முடிவு எடுத்திருப்ப திருமண சமயத்தில், ரைட்டு, இடியாப்ப சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்பேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு எங்கள் ஃபேமிலி ரொம்ப ப்ராப்ளம் வர, ஒரே ஒரு நாள் போனால் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிருக்கீங்கன்னு சொன்னாங்க. பிரதர் இல்லை, நீ இடியாப்ப சிக்கல் மாதிரி வருவேன், அதை ஒரே நாளில் எப்படி எடுக்கிறது சிக்கு? முதலாவது உன் வாழ்க்கை ஆண்டவர் கோபத்தை ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேட்டன் நாளில் வந்திருக்கலாம். சேட்டனால் உங்களுக்கு யாராவது வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அவ்வளோதான், இன்றைக்கோட முடிச்சிடலாம் கதையை. டோன்ட் வரி, ஜீசஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் சேட்டன். ஆமேன்னு சொல்லுங்கள். அவருடைய வல்லமை பெருசு, ரைட். ரெண்டாவது இன்னொரு காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு சொன்னார், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு போகும். அது ஃபஸ்ட் டைப்பு. எல்லா பிசாசும் போகாது, ஸ்கேவாகலாம் அடிச்சிருச்சு இல்லையா? ஆனால் ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரன் தன்னுடைய அவன் உபாசத்தை ஜோம் பண்ணி அதிகமான வல்லமைகளை வாங்கி பிசாசுகளை துரத்தும் போது, அவனுடைய கிரிகளை அழிக்கும் பொழுது, அதனால் வந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரே நாளில் நீங்கி போயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள், ரைட். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். யோபுக்கு வந்து வந்த ப்ராப்ளம் வந்து பிகாஸ் ஆஃப் சேட்டன் இல்லையா? மூணாவது என்னென்னா, God permits certain problems in your life because of the fact that He wants to do better things for the Lord. உன் வாழ்க்கையிலே நீ துன்பத்தின் ஊடாய் கடந்த போது நீ வந்து பெற்ற ஆறுதலை அநேகருக்கு பயந்தளிக்கிற ஆறுதலின் கருவியாக உன்னை பயன்படுத்துவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது துன்பம் உங்களுக்கு வராதுன்னு சொல்கிறது வந்து ராங் டாக்ட்ரின். துன்பம் வரும், ஆண்டவர் அதை உனக்கு உதவி செய்வார். அதிலே பெறுகின்ற ஆறுதலை அநேக பயந்தளிக்கிற ஆறுதலின் கருவியை அடுத்து பயன்படுத்துவார். ஒத்துக்கினவங்க மட்டும் அல்லையில சொல்லுங்க. அடட, எத்தனை 100 மார்க் இருக்கும். சரி, அப்போது 2-3 காரியம் செய்திக்குள்ளே போடுறத நல்லா கவனிங்க. ஒரு காக்கா இருந்தது. இந்த காக்கா ஜூக்கு போச்சு. ஒன்றொன்னா பார்த்துட்டு வந்தது, ஒருத்தருக்கா பேசிட்டு வந்தது, ஒரு குருவி குக்கு எல்லாத்தையும் பார்த்து வந்தது. அப்போ கடைசியில் மயில்கிட்ட போச்சான். சொல்லிச்சான், மயில் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, தோகை இருக்குது, நான் பாருங்கள் கருப்பாக இருக்கேன்னு. மயில் சொல்லிச்சான், 1000 காரியங்கள் இருந்தால் என்னை ஜூவில் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க, எனக்கு சுதந்திரம் இல்லை. நீ கருப்பாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் விடுதலையோடு போறிய, அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிச்சுன்னு சொல்லி, உனக்கு அநேக காரியங்கள் இல்லாட்டாலும் இயேசு உன்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும். கூனி குறிய போயிருக்காது. எனக்கு யாராவது இது வந்தவர் சொன்னாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். நீ வந்து ஆண்டவர் உனக்குள்ளாக இருந்திருந்தால் நீ நடந்து போகிறதே ஒரு மாதிரி தெம்பாக போகணும், ரைட். சரி, அடுத்தது பாருங்கள். பிரச்சனை இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்து இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி செய்யக்கூடாது இல்லையா? எப்பவும் நம்ம தைரியமாக இருக்கணும். முறுமுறுக்கிறதுல வாழ்க்கையில் கசப்புகள் வரதான் செய்யும் இல்லையா? ஒரு ஆள் வந்து கிறிஸ்துமஸ் டைமில் ஒரு டெய்லர் வேகமாக தைச்சிட்டு இருந்தானோ. அப்போ ஒரு பையன் வந்து கடல் வாசல் நான் அந்த உயரத்தில் இது இருக்குது. அந்த பையன் நின்றுட்டு அந்த டெய்லர் பார்த்தான். ஏன் சார் ரொம்ப ஒரு சோவாக இருக்கேன், கிறிஸ்மஸ் டைம்ப்பா, ஷூ கூட வாங்கலை, ஒன்றுமே வாங்கலைன்னு. கடைசியில் அந்த பையன் வந்து சொன்னான்னா, ஷூ வாங்கலைன்னு நொந்துக்கிறியா, என் காலை பாருனா அவனுக்கு காலே இல்லை. அப்போ அவன் சொன்னான், ஐ ஸ்டாப்ட் மர்மரிங் when I saw a man without a leg when I asked for shoes. உன்னை காட்டில் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, அநேக காரியங்கள் நல்லது செய்திருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன காரியங்களே பார்த்து ஊதி நெருப்பாக்கிடாது. பணம் கொள்ளா பேராசீர்வாதத்தை பார்த்து சொல்கிறான் இல்லையா? கவுண்ட் யுவர் மெனி பிளெஸிங், மணி cannot buy in your life. நன்றி சொல்லணும். அதுக்கு நன்றி செய்கிறது வந்து சொல்கிறது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு அதை நன்றியாக நீ சொல்லி ஆண்டவரே இந்த வழிக்கு வாங்கன்னு நீங்கள் சொல்லணும்.
இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாதி பேர் பயந்துருவான், வெளியில் சொல்ல மாட்டான். சாத்தான்னு அடிச்சிருவான் பிரதர், என்னை ஒரு வழி பண்ணிவிடுவான் போல் இருக்கு பிரதர், எங்கள் குடும்பத்தை அழிச்சிடும். சாத்தான் ஒன்று அழிக்கவே முடியாது. நீ அவனை நீ உள்ளே கூட்டி வச்சுருந்தீங்கன்னா, ஜீசஸ் நீ கூட்டின்னு வந்து வச்சுருக்கும்போது அவன் வெளியே போன்னு சொல்ல முடியாது. நீ அவனை வெளியே போன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் வந்துடுவார். உன் உள்ளத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கணும். 2 சிங்காசனம் போட முடியாது. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதே. ஆண்டவர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். 2 விசுவாசிங்களுக்கு தர்க்கம் வந்துடுச்சான். என்ன சொன்னாங்க, ஒருத்தன் சொல்கிறான் பிசாசு இருக்கான்னு, இன்னொருத்தன் சொல்கிறான் பிசாசு இல்லை. அப்போ பிசாஸ்லாம் நான் பயப்பில்லைன்னு சொன்னோன்னே அவன் சொன்னான்னா, வா 2 பேரும் கல்லறைக்கு போகலாம். கல்லறைக்கு போயிட்டு நான் ஒரு கல்லறை சொல்லுவேன், அதை ஒரு ஆணி எடுத்துகிட்டு போய் நீ அடிக்கணும், அடிச்சுட்டு வந்துடணுன்னு. வெளியே நின்றுருக்கான். அவன் போனான். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்ச தூரத்தில் ஆணி அடிக்க சத்தம் கேட்டுது. அப்புறம் ஓன்னு சத்தம் போட்டு கீழே மயங்கி விழுந்துட்டானா. ஒன்று என்னடா நண்பன் ஆச்சு, டார்ச் லைட் அடிச்சுட்டு போய் பார்த்தா அவன் ஆணிலாம் அடிச்சிருக்கான். அவனும் பயப்படல. ஆனால் அவன் புறப்பட்டு வரும்போது அவனுடைய வேட்டி ஆணி வச்சு அடிச்சிருக்கிறான். அந்த இவன் கிளம்பும் போது அந்த வேட்டி யாரும் இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. பயங்க ஓட்டு வந்துட்டான். நினச்சினே வருவான், விசுவாசம் இருக்கான்னா இருப்பான். ரைட், போயாந்தோன்னா போயிடுவான். ஆண்டவர் எல்லா வலையும் ஒன்று கொடுத்துருக்காரு. சாதாரண சபை விசுவாசம் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொல்லுன்னு போயிருந்தார். ஏன் வீக்காக இருக்க? கத்திற்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலன். ஒரு ஆமன் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பாட் பண்ணலாம் கை தட்ட மாட்டீங்களே, கொஞ்ச நேரம் கைட்டில் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறீங்க. பார்த்தா கதை சொன்னால் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. சரி, ஓகே. அப்போது நம்முடைய பாரதி ராஜான்னு ஒருத்தர் செத்துட்டார்ல, அவர் இன்னைக்கு காலில் ஒரு கால் சொல்லியிருக்காரு. அந்த மாதம் அன்றைக்கி காலில் அவர் சொல்கிறாரு, நல்ல உலகம், அழகான உலகம், நான் ரொம்ப நல்ல லைஃப்பில் என்ஜாய் பண்ணேன். இப்போ நான் போயிடுவேன், என்னுடைய நினைவுகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியல, எனக்கு எல்லாமே பயமாக இருக்குன்றான். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவன். உனக்கு நம்பிக்கை இருக்கணும். யூ ஆர் இன் த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில். ஆண்டவர் எங்கள் இருக்கிறார். அவர் உலகத்தில் பிறக்கிற எங்கள் பெரியவர். எனக்காக அவர் எல்லாரையும் செய்து முடிப்பார்னு நகர்ந்து போங்க, எல்லாமே வெற்றியாக முடியும். எப்போவுமே பாருங்கள், உலகத்தில் நொந்து இருக்கிறவங்க தட்டுவான். நானே பார்ப்பேன், அந்த காலத்தில் நிறையா சண்டைக்கு போவேன். அந்த ஆளை பார்த்தவொன்னே ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிடுவேன். அடிக்கலாம் தாங்குவான் நான். இல்லைன்னா டீசெண்டாக போயிடுவேன், இல்லைன்னா டப்புன்னு அடிப்பேன். இல்லை அது பார்த்துக்கணும் நம்ம. இல்லை எல்லாத்தையும் போய் அடி ஆச்சானாக்கா நம்ம அடி வாங்கின்னு வரணும் இல்லையா? அதுதான் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. யூ ஆர் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், ஸோ டோன்ட் கெட் ஃப்ரெட் யுவர் செல்ஃப் அ லிட்டில் திங். ஆண்டவர் உன்னை நல்லா தான் படிச்சிருக்காரு. இங்கே கை வலிக்குதுன்றத கையே பார்த்துட்டு இருக்காத. ஒரு கோணத்திலே உன்னை பார்க்காத. 9 கோணத்தை, டைமண்டுக்கு 9 கோணம் இருக்குது. ஒவ்வொன்றில் பார்த்தா ஒரு கலர் தெரியும். ரைட்? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசிரிப்பதே ஒரு பிரியம். உன் ஆத்மா வாழ்றதப்போ எல்லாவற்றும் வாழ்ந்து சூத்திருக்குன்னு சொல்கிறாரு. இவன் அப்படியே கைவிலே பார்க்கணும். ரைட்? உன் வாழ்வில் ஒரு பூரண சிருஷ்டியாக உன்னை படைத்திருக்கிறார். ஒரு கோணத்தில் உன்னை பார்த்து கசந்து கொண்டாதே. ஆண்டவர் உன்னை நல்லா படிச்சிருக்காரு, நல்லா வாழ வச்சிருக்காரு. பணம் கொள்ளா பேராசீர்வாதம் எவ்வளோ இருக்குது. உன்னை படிக்க வச்சு இது பண்ணுறாரு எல்லாம் அநேக காரியங்கள் பண்ணுறாரு இல்லையா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எதற்காக உன்னை படைத்தார், எதற்காக வைத்திருக்கிறாரு என்பதை தெரியும். அது அப்புறம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார், ஒரு ப்ளூ பிரிண்ட். வேத வசனப்படி நடந்தால் எல்லாம் நன்மையும் சிவமாக உன்னை வாழ்க்கையிலே நடக்கும். ஒரு பாஸ்டர் இருந்தாராம். அவர் பிரசங்கம் பண்ண ஆயுதம் பண்ணும்போது சின்ன குழந்தை ரொம்ப தொல்லை பண்ணிச்சான். அப்போ என்ன பண்ணாராம், அங்கே இருந்த ஒரு படத்தை எடுத்து ஒரு பெரிய வேர்ல்டு மேப்பை கிழிச்சிட்டாராம். கிழிச்சு சொன்னாராம், இதெல்லாம் நீ ஒழுங்காக அடுக்குமா, கஷ்டம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அவன் 2 நிமிஷத்தில் அடிக்கிட்டு வந்துட்டா. டேடி அப்படின்னாலாம். என்னம்மா அடிக்கிட்டேன் அப்படின்னா. அப்போ கேட்டேன், எப்படி நீ அடுக்குன அப்படின்னு கேட்டாரான். சொன்னாரான், அந்த வேர்ல்டு மேப்பை திருப்பி பார்த்தா அதில் ஒரு ஜீசஸ் படம் வந்தது. நான் ஜீசஸை ஒழுங்காக அடுக்குனேன், எல்லாமே சரியாக வந்துருச்சுன்னு. உன் வாழ்க்கையில் ஜீசஸ்க்கு என்ன முதலிடம் இருக்கா பாரு. எப்போ பார்த்தீங்கன்னாலும் என் பொண்ணுக்கு கட்டி கொடுத்தான் சார், நல்லா இல்லை, சந்தோஷமாக இல்லை. உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கா பாரு. ஜீசஸ் எப்படி இருக்கிறார் பாரு. அங்கங்கே ஜீசஸ்க்கு எங்கே கொடுக்கணுமோ அங்கே மரியாதை கொடுத்து வச்சின்னா உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக போயிடும். டோன்ட் பி அண்டர்ரேட்டட் பர்சன். நீ சர்ச்சில் போகும்போது உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மெசேஜ் கொடுப்பாங்க, கேட்டுட்டு வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு வராத. someday God will ask you because you know the truth. Don't run away from truth, right? You trust a pilot. பைலட்டு கேட்பியா எத்தனை பறந்துருக்கேன்னு, இல்லை டிரைவரை கேட்பியா? ஆண்டவரை ஃபுல்லாக நீ ஒப்பு கொடுன்னு சொன்னால் அவளை கேள்வி கேட்கிற நீ இல்லையா? இட்ஸ் நாட் ரைட்.
ஒரு மனிதன் தேவனை சிறு காரியங்களுக்கு செலுத்து கொண்டால் என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து என் வாசலில் நிற்கிறீங்க, கதவு திறந்து தான் இருக்குது, மூடி வச்சுருக்கேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணுறீங்க, தரையில் கதவு. அப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு விழும்போது அந்த கதவு மேலே விழுந்து அந்த கதவு திறந்துக்குச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் மனுஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம்னு எழுதியிருக்காரு ஒரு புக்கில். த டோர் இஸ் நாட் லாக் ஃபார் யூ. இல்லைன்னா தட்டியிருக்கணும் இல்லையா, மினிமமே ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை குறை சொல்லிகிட்டே இருக்காது. இட்ஸ் நாட் த ரைட் வே இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையில் நீ பயந்து நடுங்குந்த 90% ஆஃப் வாழ்க்கை நடக்காது. நீங்கள் நினச்சிக்கோங்களேன், திங்கக்கிழமையிலேருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எழுதுங்களேன் ஒரு பேப்பரில். செவ்வாய்க்கிழமை அதை வாசித்து பாருங்கள், அதில் 10% தான் வந்திருக்கும். நீ ஏன் இன்றைக்கி என்ன வந்துக்கூடாது. நன்மை வந்து தீமை வந்தது பிரதர், ஸோ வாட் வரட்டுமே. ரைட், உனக்கு லைட் எங்கேருந்து வரும்னு சொல்கிறேன். ரைட், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் உள்ள உட்காந்துக்கிட்டே ஆண்டவர் நீ குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். ஓகே, அவர் சொல்கிறாரு காக்காவை பாடுறான்றாரு, குருவியை பாடுறான்றாரு. காக்காவும் குருவியும் ரூம் உள்ளே இருக்கும். பூக்களை பாருன்றார், ரூம் மட்டும் வெளியே வாயான்றாரு, வரமாட்டான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுமதிச்சிருந்தால் அது எப்படி நீ எந்த ஆங்கிளில் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் மரியா. ஏன்னா எல்லா இருட்டுமே ஆண்டவரால் வராது, எல்லா இருட்டுமே பிசாசுனால வராது. நீ பண்ண தப்புனால வந்தால் நீ தான் அதை சிக்க எடுக்கணும். ஆண்டவரோட உதவியோடு ஆண்டவரை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு தவறான காரியத்தை நீ செய்தால் மட்டுமல்ல, சரியான காரியத்தை செய்தாலும் நீ கஷ்டப்படலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பைபிளில் சில பேரோட வாழ்க்கையில் அவங்க எதுவுமே தப்பு செய்யலை, ஆனால் கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலே பின்னாட்களிலே தேவனுடைய வல்லமையை அடுத்து பயன்படுத்தினார். ரெண்டாவது பாருங்கள், நாளைக்கு உன்னை உபயோகிப்பதற்கு இன்றைக்கு சில பிரச்சனைகளை ஆண்டவர் கொடுக்கலாம் இல்லையா. மாமியார்கிட்ட கஷ்டப்பட்டவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டது எங்கள் சிஸ்டர் எங்கள் மாமியார் விஷயத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சரி, அடுத்தது பாருங்கள். தேவன் உன்னை மறைவிடத்தில் ஆயத்தம் பண்ணி வெளியில் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுற கஷ்டம் ஒருவேளை ஒரு வெளி சொல்ல முடியாத அழுத்தம் பாரமாக இருந்தால், ஒருவேளை நீங்கள் நீதியின் மார்க்கத்தினால கஷ்டப்படுறீங்களான்னு உங்களை ரீரோல் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் ஒத்துக்கோங்க, ஆண்டவரே வாட் எவர் யூ பர்மிட் லார்ட், ஐ வில் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிற காரியங்களை வச்சு நான் பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லுங்கள். then only the rivers of the living water will flow from out of you, not otherwise. ரைட். அடுத்தது பாருங்கள், உன் வாழ்க்கையிலே தேவ கட்டுப்பாடுக்குள்ளாக இருக்கிற எதுவும் தறிக்கட்டு போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனிதிங் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல் cannot go out of control. உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாகனத்தை ஸ்டீரிங்கை ஜீசஸ் பிடிச்சிட்டு வந்தால் நிச்சயமாக எதுவும் உன் வண்டி தறிக்கட்டு போகாது. ஆண்டவர் கையில் உன் ஸ்டீரிங் கூட. நீங்கள் என்ன வழி நடத்தும்னு சொல்லுங்கள். சும்மா பாட்டு பண்ணுவா, என்னை வழி நடத்தும்னு அப்படி பாடக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாள் சொல்லுங்கள், என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, உமக்கான ஏதாவது செய்யணும்னு வழி நடத்தணும். ரைட். அப்போது இன்னொன்று என்ன, ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நீ கோபத்தில் ஆண்டவரை திட்டி நிறையா கேள்வி கேட்காத. நான் அது மாதிரி கேட்டிருக்கேன் சிலதெல்லாம். 86 கேள்வி கேட்டான் யோபு, பதிலே சொல்ல. 5 கேள்வி கேட்டான் எலியா, பதில் சொல்ல. அவன் எழுந்துச்சு, சாம்பலை விட்டு எழுந்து அவன் நண்பர்களுக்காக வேண்டி கொண்டு போகிறது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இப்போ நான் ஒரு காரியத்தை வாசிக்க நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். Live for today, take one step at a time. Cast all the cares on Jesus, never say quits. Try to reach your destiny. ஒவ்வொரு நாளும் வந்தது நாளின் பாடு போதும். இயேசுவோடு கூட தினமும் நட, பின்னிட்டு பாராதே, போதும் என்று சொல்லாதே, லக்கை நோக்கி தொடரு. உன் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெட் வச்சுக்கோ, இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் போவேன் சொல்லு, அவ்வளோதான், நீ will be a winner. ஆமென். தேவன் படைத்த நல்ல இருதயம் நொறுங்கி போவதற்கு காரணம் நீதான். நிறைய பேர் நல்ல விசுவாசிகளாக இருந்திருக்காங்க. முடிவு எடுக்கும்போது, அந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது, சில வேலைகள், சில திருமணங்கள், சில காரியங்கள் முடிவு எடுக்கும் பொழுது தங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண பைபிளிக்கலாக இல்லாத செய்தவெல்லாம் மாட்டினான். அவ்வளோதான் இல்லையா. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவனை கலந்து ஆலோசிக்கவில்லை. உனக்காக எதற்காக படைத்தாரோ, என்ன ஊழியத்தை செய்ய விரும்புகிறாரோ அதற்கேற்றபடி நீ முடிவு எடுத்து இருந்தால் உன் வாழ்க்கையிலே பிரச்சனை வந்திருக்காது. அதற்கு நீதான் காரணம். அப்போது இந்த காரணம் என்னன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்?
வெளியே வர்றதுக்கு உதவி செய்யும். ரைட், சரி. இப்போ வந்து நம்ம என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா யோபுவை பற்றி பண்ணோம் இல்லையா. யோபு நல்ல பக்தன்தான். இது வந்து ஆண்டவராக பர்மிட் பண்ணி ஒரு புக்கு எழுதியிருக்காரு, சென்டரில் போட்டிருக்காரு இந்த பைபிளில். அதனால் அதில் சில காரியங்கள் நம்ம கற்றுக்கணும்னு தான் எழுதியிருக்காரு. அவன் நல்ல மனுஷன்தான். ஒரே மனுஷனை ஆண்டவரும் நல்லன்னு சொல்கிறான், பிசாசும் நல்லன்னு சொல்கிறான்னாக்கா ஆண்டவர் யோபு தான். ரைட், அவன் சில காரியங்களை சொல்கிறான். அப்போது அவன் நல்லா இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறான், பலி செலுத்துகிறான். என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்கள வந்து சாத்தம் அடிச்சிடக்கூடாது ஆண்டவரெல்லாம் பண்ணுறான் இல்லையா. ஆனால் பயப்படுறான், சாத்தம் அடிச்சிட்டான். அப்புறம் சொல்கிறான், நான் நஞ்சு எது பயந்தானோ அந்த காரியம் எனக்கு வந்துடுச்சு. அப்போ நீ எந்த காரியத்துக்கு பயப்படுறியோ அந்த காரியத்தில் தான் கை வைப்பான் ஆண்டவன், பிசாசு. ஏன்னா நீ சென்சிட்டிவ் ஏரியா இல்லை, அதில் கை வைப்பான். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஞ்சினான். ரெண்டாவது பார்த்து சொல்கிறான், பிரச்சனை வந்தவொடனே என் கட்டில் எனக்கு ஆறுதல் தரும் என்று நினைத்தேன், என் தவிப்பை ஆயுறுதல்னு சொல்லி நான் சொல்கிறான். கட்டில் எனக்கு ஆறுதல். அடுத்தது பாருங்கள், ஜுன்மார்க்கர் விருதாவாக்கி வல்லவன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எல்லாம் நல்லா இருக்காயா. அதாவது துன்மார்க்க நல்லா இருக்கான். இது ரொம்ப இது தப்பு இல்லை. ஏன்னா யோபெல்லாம் பார்க்குறான்ல, ஆனால் நல்லா இருக்கான். அவன் பிள்ளைங்களாம் கிட்டார் அடிச்சு பாட்டு பாடுறாங்க, அவங்க எரும மாடு கூட கண்ணு போடுதுன்றான். நீ பாருங்க, இட்ஸ் இன் பைபிள். ரைட், அப்போ வந்து சொல்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் கூட்டிலேயே மறிப்பேன்னு சொல்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவ்வளோதான் பிரதர், பார்த்துக்கோங்க பிரதர், டாக்டர் இனிமேல் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஜீசஸ் என்னையா சொன்னாருன்னா, நீங்கள் தான் பிரதர் செத்து பண்ண. ஏன் நெகட்டிவ் ஃபீலிங்கு? நாங்கள் நிறைய டிக்ளரேஷன் சொல்கிறோம்ல, அதில் ஒரு டிக்ளரேஷன் தெரியுமா, நான் வாழ்ந்துட்டு தாண்டா சாவேன்னு சொல்கிறோம். சொன்னியிருக்கீங்களா? நிறையா இந்த இயர் பிகினிங்கில், மந்த் பிகினிங்லாம் சில டிக்ளரேஷன் சொல்கிறோம். அடுத்து சொல்கிறான், இந்த சந்ததிக்காக நான் சொல்வேன், அடுத்த சந்ததிக்கு சொல்லிட்டு தானே சாவன் போடான்றான். ஏன்னா வந்து நீ வந்து சொல்லாத போவேன்னு சொல்லிட்டு, ஆண்டவனை கூப்பிட்ற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரை எங்கேயும் சந்திக்கணுன்றான். ஆனால் குயிக்காக சொல்லிடுறேன், அவன் ரொம்ப ஒரு சில காரியங்கள் ரொம்ப ட்ரமாட்டிக்காக பண்ணான். அவன் சொல்லுகிறான், நான் போகின்ற வழி அவர் அறிந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் நன்மையாக இருந்த தீமையாக வந்தாலும், தீமை இருந்த நல்ல வந்தாலும், எது வந்தாலும் நீ போகின்ற பாதை அவர் அறிந்திருக்கிறார்னு நினச்சினா யூஆர் அ வின்னர். சாத்தா அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போது ரொம்ப முக்கியமான காரியங்கள் சொல்கிறேன், இதனால் கவனிச்சுட்டு வாங்க. ஒன்றுன்னா, இயேசு அமைதியாக இருப்பதனால் உன் சூழ்நிலையிலே அவர் தலைவிடவில்லை, அவர் என்னை மதிக்கலன்னு நினைக்காத. கொஞ்ச நாள் வந்து சைலன்ஸ் ஆஃப் காட்ன்றது பெரிய மிஸ்ட்ரி. ரைட், கொஞ்ச நாள் இருக்கிறதுனால எப்படிங்க நினச்சிருப்பான்? யோசேப்பெல்லாம் நினச்சி பாருங்க, 13 வருஷம் சிறையில் இருந்தாங்கன்னே நினச்சிருப்பான், வாழ்நாளெல்லாம் போயிடுச்சியா. ரைட், ரெண்டாவது, ஆண்டவர் அக்கறைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். காற்றும் கடலும் வந்ததுனால காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியில, அவருக்கு பவரே இல்லைன்னு நினைக்காத. காற்றும் கடலும் வரும். உன்னுடைய ஃபவுண்டேஷனு கண்மலையின் மேல் இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் தி லார்ட். பைபிள் எங்கேயும் சொல்லியா காற்றும் கடலும் வராதுன்னு சொல்லியா? வரும். ரைட், அடுத்தது பாருங்க, உன் வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்படலைன்னா ஆண்டவருக்கு செவிடுன்னு நினைக்காத. நம்ம பாவமாக கூட இருக்கலாம். ரைட், அடுத்தது பாருங்க, தாமதங்கள் நிராகரிப்பது அல்ல. உன் கடந்த கால்கள தோல்விகளை வைத்து ஆண்டவர் இனி வரும் நாட்களிலே உனக்கு ஊழியம் கொடுக்க மாட்டார் என்று நினைக்காதே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் லைஃப்பில் டிஃபீட் பதர் 40 வயசு ஆச்சு எனக்கு, இனிமேல் என்ன ஆண்டவர் பார்த்து உன்னை ஃபெயில் மார்க் கொடுத்துருவார்னு நினைக்காத. என்றைக்கு நீ ஆண்டவரை சேவிக்கன்னு சொல்லி அன்றைக்கு உன்னை எடுத்துக்கொள்வார். பழைய காரியங்களில் மார்க்லாம் போட்டு உனக்கு புதுசாக ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோ, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உன் வாழ்க்கையில் லக்கே இல்லைன்னா, ரைட், அப்படியே இருந்தால் வந்த சர்ச்சுக்கு போனேன், வந்த ஒரு குழந்தை பிறந்தது, கல்யாணம் பண்ணி பேரையும் பார்த்து, அப்புறம் என்ன லைஃப் இல்லை. ரைட், ஒரு டார்கெட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க கம்மி தான். இங்கே கவர்மெண்ட்டில் வந்து டார்கெட் அண்ட் அச்சீவ்மெண்ட் ரெஜிஸ்டர்னு போட்டுருவான். ரைட், அது டார்கெட்னு கொடுத்துருவாங்க. நீ வந்து என்ன செய்கிறியோ இல்லையோ சொல்ல, நாங்கள்லாம் ஹல்லி புள்ளி கணக்காக எழுதுவோம் லாஸ்ட்டில். உனக்கு டார்கெட்டே இல்லைன்னா எப்படியா? ஐயோ எனக்கு 60 வயசு ஆச்சு, இன்னும் எத்தனை நாள் இருக்கணும், ஆண்டவருக்கு சேவ் செய்யணும்னு நினைக்கணும். நீ அந்த நினைப்பே வரலையா? உனக்கு தெரியாதா பைபிளு? எத்தனை ஆசீர்வாதங்களோடு நீ வாழ்ந்தாலும், எத்தனை பைசாவோடு வந்தாலும், ஆண்டவருக்கென்று செய்யாத காரியங்கள் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலம். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் மேலே நல்லா தாங்க ஆண்டவர் சொன்னார். ஆனால் எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு அவனுக்கு.
பிரதர்ஸ் இறக்குறாங்க, போத்திபார் மனைவி இருக்கிறாங்க, அவன் சிறையிருப்பில் போகிறான். பயங்கரமாக கஷ்டம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வந்தது, அன்னைக்கு அவனுடைய இருளெல்லாம் வெளிச்சமாக மாறிது. நல்லா தெரிஞ்சுக்கோ, உங்களுக்காக தான் சொல்கிறேன். பைபிளில் எப்படி இருக்குது, நீ அப்படியே நினச்சிட்டு இருக்காத என் வாழ்க்கையே போயிடுச்சு. சில பேர் நடத்து சொல்லுவாங்க, இந்த ஆளை கட்டிக்கிட்டு அவ்வளோதாங்க என் வாழ்க்கையே போயிடுச்சுங்க, பாருங்கள் முடியல நடிச்சிருச்சு. நான் சொன்னேன் எல்லாருக்கும் தான் சிஸ்டர் நினைக்கணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் தான் என்னை சிலுவைங்க. சிலவங்க சொல்லுவாங்க பவுலுக்கு இருந்த மாதிரி முள்ளு எங்கள் ஹஸ்பண்டுன்னுவாங்க. சில பேர் ஒய்ஃபை சொல்லுவாங்க, சில பேர் ஹஸ்பண்டை சொல்லுவாங்க. ரைட், ஏன்னா பேலன்ஸ்டாக சொல்லணும், எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க. தாவீது அப்படி தானேங்க. அவன் சும்மா உட்காந்து கிட்டார் அடிச்சு பாட்டு பாடினா அவனை கூட்டின்னு போய் ராஜாவாக்கிட்டு 4 வருஷம் ஆடு மேய்ச்சிருந்தாங்க. ஒன்றுமே ஆண்டவர் கண்டுக்கலை. அவன் நினச்சிருக்க மாட்டான், என்ன அது சும்மா தானே இருந்தேன். 17 வயசு கூப்பிட்டா, 21 வயசு. படிப்படியாக ஆசீர்வச்சமாக இருந்தது அடிக்கிறாங்க, ஆசீர்வச்சமாக இருந்து அடிக்கிறான். சவுல் அடித்து துரத்துறான், அப்சம் அடித்து துரத்துறான். கடைசியில் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடைசியாக அவனுக்கு எல்லாம் இளைப்பாதலை கட்டலாம். 40 ஆண்டுகள் அவன் எருசலேமிலே அரசாண்டான். ஸோ டுடே இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. நீ நினச்சிக்காத உன் வாழ்க்கையில் வந்துருக்க கஷ்டம் இன்னைக்கோடு அப்படியே போடுவேன் நினைக்காத. ஏன் சொல்லேன், உங்களுக்கு கால் சரியில்லை, கை சரியில்லை, இது ஹார்ட் சரியில்லை, ஜீசஸ் நீங்கள் சோமாக்குங்க. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டே உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. எதுவும் வராது, எல்லாம் ஊற்றி மூடிடுவாங்க 5 நிமிஷத்தில். இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு ஆசையத கிரிகைகள் மட்டும்தான் அவங்க கூட வரும். ஒரு ஆமேன்னு சொல்லி. சரி, இப்போ நான் உங்களுக்கு நீங்களாம் நம்முடைய சிஷிய பிள்ளைங்க 3 காரியம் சொல்ல போகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அந்த 3 காரியங்கள் நல்லா ஞாபகம் வச்சு செய்யுங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். நம்பர் 1, யூ நீட் அ ரைட் பர்சன். ஒரு சரியான ஒரு மனிதன் உனக்கு தேவை. நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், நல்லா கவனிங்க. ஒரு சரியான மனிதன். இந்த மனிதர்கள் இவர்கள் வளரும் போது உனக்காக பரிந்து பேசுவார்கள். இது நீங்கள் சர்ச்சில் எதிர்பார்க்க முடியாது. அவங்க மேய்ப்பர்கள் இல்லையா? வளர்ந்த போது உனக்காக பரிந்து பேசுவார்கள். அவர்களுடன் தனித்து இருக்கும் பொழுது அவருடைய அபிஷேகம் உன்னை பிடிக்கும். People are coming and sitting, you know that, right? The presence of God is there. Some stage ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு 3 மணிக்கு வர சொன்னாருன்னு வந்தேன். நான் உங்களை அப்பாயின்மெண்ட் நினச்சி வந்த பார்த்தா மீன் எழுந்து உட்காந்துட்டேன். நான் ஏந்துக்கவே இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வாஸ் தேர்ன்னு சொன்னார். பிரசன்ஸ் ஆஃப் காட், அவரோட நீ சரியான மனுஷனாக உட்காந்தா பிரசன்ஸ் ஆஃப் காட் வில் டச் யூ. தி அனாயிண்டிங் பவர் வில் டச் யூ. எலியா மோசேட்ட சொல்கிறார், 70 பேர் வை, கொஞ்ச நாள் உன் பக்கத்துலேயே இருக்க சொல்லுறாரு. எதுக்கு? அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்க. முதல்ல நீ சரியான மனிதர் யார்? நீ வளரும் பொழுது உனக்காக பரிந்து பேசுவார்கள். அவர்கள் தரித்திருக்கும் பொழுது அவர்கள் அபிஷேகம் பிடிக்கும். 3வது, எலிசபெத்து மரியாள் போனா இல்லையா? எப்படி இருக்கும்? அப்போ கணவன் ஷி பிகம் ப்ரெக்னென்ட்டு. எலிசபெத்தோ ஏதோ இதில் கூட்டிகிட்டு போயிருக்கார் இல்லையா? அதே மாதிரி தான் எலிசா கூட இருந்தான். 2வது, சரியான இடம். நல்லா போய் யோசிச்சு பாருங்கள். எஸ்தர் அந்த அரண்மனையில் இல்லாவிட்டால் யூதர்களை காத்திருக்க முடியாது. சரியான இடத்துல இருக்கணும். இங்கே நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுல யார் வர யார் போகிறதுன்னு தெரியல. இட்ஸ் நாட் எ சர்ச், ரைட்? பீப்புள் ஆர் கமிங், கெட்டிங் பிளஸ்ட். இஃப் தே ஆர் கெட்டிங் பிளஸ்ட், தே கம். ஆனால் சரியான இடத்திலே உங்களை எடுத்துன்னு போய் ஆண்டவர் வைப்பார். உங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கிறேன். இப்படி காதில் கட்டி இப்படி விட்றாத. தட் நாட் த வே. சுகமே இல்லைன்னு எவ்ரி வாரம் போய் சொல்லாத. என்னைக்கு நீ சுகமாக அப்புறம் சொல்கிறவன்னு சொல்லுவான் பிசாசு இல்லைன்னுமா. அடி வாங்குறது நீ தானே பிசாசு ஆகுங்களே, அப்போ சொல்ல வேண்டியதானே. அப்போ பார்த்தீங்கன்னா சரியான இடம். ரூத்து போவாஸ் உடைய நிலத்தில் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ப்ராடில் வந்திருக்க மாட்டான், கோடீஸ்வரி ஆயிருக்க மாட்டான். நீ இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். நீ மீட் பண்ணுற ஆடம் முக்கியம். 3வது, உனக்கு ஒரு சரியான திட்டம் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, முசுக்கோட்டை செடியில் இருன்றவன் அவன் இருக்கலான்னா மாட்டின்னு இல்லையா? அதே மாதிரி கிதியான்ட்டு சொல்கிறார், பானையை ஒடின்றாரு. மோசஸ் சொல்கிறாரு, எரிகாவனுடைய யோசுவாட்ட சொல்கிறாரு, எரிகாவை சுற்றி வான்றாரு. அப்போது உனக்கு வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னு தெரியுமா? ஒரு சரியான மனிதத்தை நீ வளரணும். ஒரு சரியான இடத்துல நீ இருக்க வேண்டும். சரியான திட்டம் இருக்கும். இதை நீ செய்யலைன்னா ஆண்டவர் பல்லமே எடுத்து பயன்படுத்த முடியாது. கேரித்தாரில் ஊரில் போய் உட்காந்தாதான், சொல்லாட்டில் உட்காந்தாதான் காக்கா வரும். வேற இடத்துல உட்காந்துட்டு காக்கா வரலன்னு சொல்லுங்க, இங்கேயும் கத்தின்னு இருக்காத. Only to be what he really wants me to be every step of the pilgrim way.
யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் என்னவா இருக்காத தான் இருக்க வேணும், ரைட்? அப்போது இதுக்கு என்ன நீங்கள் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்கன்னா, நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, யார் ஒன்று இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கா, இதுவரை ஆண்டவர் என்ன செய்திருக்க, எந்த செய்ய போகிறேன்றதை ஒரு நாள் நீ உட்காந்து சிந்திக்கணும். இன்றைக்கே சிந்திச்சுட்டு எதேச்சியாக வந்திருக்கலாம், நீ கூட யாராவது சொல்லி வந்திருக்கலாம். ஒரு ஒரு கோட் இருந்துதான், ரைட்? கோட்னா தெரியும்ல உங்களுக்கு, மெட்ராஸில் வந்து கறி வாங்குறதெல்லாம் வந்து கோட் மீட்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா வேலைக்காரங்களை வச்சு வாங்குறாங்க, அதனால அவங்களுக்கு தெரியாது செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு. இந்த வெள்ளாடு வந்து எல்லாத்தையும் சாப்பிடும், பேப்பர் கூட சாப்பிடும். ஒரு அது என்னது கூட்ஸில் ஏற்றுறாங்க, அப்போ அதில் ஒரு பேப்பரில் எழுதி அதோடைய டெஸ்டினேஷன் பேர் இருந்தது. பசியில் வந்து அந்த கோட் வந்து அதை சாப்பிடுச்சு பேப்பரை. கடைசியில் இறங்குற இடத்துல பார்த்தா டெஸ்டினேஷனில், ரைட்? அப்போ அந்த 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 ஆள் எழுதினாராம், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எழுதினாராம், கோட் வித்தவுட் எ டெஸ்டினேஷன். சாத்தான் எழுதிடுவான், இந்த கோட்டெல்லாம் வந்து டெஸ்டினேஷன் இல்லாத போதுன்னு. உனக்கு என்ன டெஸ்டினேஷனு? ஒன்றுமே இல்லையா? இவ்வளோ நாள் ஒன்று ஆசீர்வச்சாரு, வேக அளவு கொடுத்தாரு, மனைவி கொடுத்தாரு, வீடை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, அவ்வளோதானா? பாயா ஜீசஸ், அவ்வளோதானா? ஏன்னா ஒன்றும் ஜெபித்து கண்ணை மூடும் போது ஆண்டவர் என்ன பரலோகத்தில் சேர்ப்பார். நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனால் ஆண்டவர் கேட்பாரு, இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தேன் எனக்கா, நீ என்ன செய்தான், உனக்கா நான் மறுத்தேன், என்ன செய்யன்னு கேட்பாரு. டோன்ட் பி கேரிட் அவே பை சம் ஆஃப் த மெசேஜஸ். உங்களுக்கு பூசி முழுகிற தீர்க்கதரிசிகளை பிடிக்காதுங்கன்றாரு. கட்டி இருந்ததுன்னா மேலே சமாதானம் என்று சொல்லி பூசிக்கிற ஆளுங்களை பிடிக்காதுங்க, கட் பண்ணி எடுக்கணுன்றாரு. திங்க் பண்ணி பாரு, ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார், ரைட்? அப்போது இன்னொன்று என்னென்னா, சில பேர் என்னை துன்பப்படுத்திட்டாங்க பாரு. முதலாவது ஜெபித்து அவங்களுக்கு ஒரு பழி வாங்கணும். ஒரு அம்மா இங்கே வந்தாங்க, என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, லா படிக்கிறேன். நாங்கள் ஏன் நீங்கள் உங்களுக்கும் லாக்கு சம்மந்தம் ஏன் படிக்கிறீங்க? எங்கள் ஹஸ்பண்டு எனக்கு ரொம்ப தொலை கொடுத்தாங்க, அதனால் நான் லா படித்து ஒரு நாள் அவன் மேலே கேஸ் போட்டு மண்டிக்கிட்டு கெஞ்சணும்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன். நான் அப்பா, இதை துட்டு கொடுத்தா வேறு யாரும் செய்வாங்க, அதிகம் போயிட்டு நீ போய் படிச்சுன்னு இருக்கிறேன்னு கேட்டேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு அம்மா டாக்டர்கிட்ட போனாங்களாம், வெட்டினரி டாக்டர்கிட்ட. சொன்னால் என் நாய் கட்சிச்சு, அதுக்கு வந்து நான் ரேபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போடலன்னு. சரி நான் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. ஒரு பேப்பர் கேட்டாங்களாம், இருக்கிறது எழுதிட்டுருந்தாங்களாம். அப்போது அவங்க கேட்டாங்களாம், டாக்டர் கேட்டாராம், என்னங்க என்னமோ பெரிய லிஸ்ட்லாம் எழுதுறீங்க, உங்கள் சொத்தை யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்கலான்னு எழுதுறீங்களான்னு ஜோக் அடிச்சாராம். அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு பைத்தியம் பிடிச்சின்னா யாரெல்லாம் கடிக்கணும்னு எழுதுறேன். ஆண்டவர் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்வார் இல்லையா? அது வெரி ரொம்ப முக்கியமான காரியம். இன்னொன்று என்ன தெரியுங்களா, கசப்பாகிடக்கூடாது. வாழ்க்கையில் கசப்பு வந்துச்சுன்னா அப்புறம் ரிலீஜியன் மூலமாக ஆண்டவர்கிட்ட சுகம் கிடைக்க முடியாது இல்லையா? மோவா சொல்கிறா இல்லையா, மோவா போயிட்டேன், சர்வ வல்லவன் கஷ்டப்படுத்தாரு. இல்லையா, நீ தானே போன. நிறைய பேர் வந்து வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு கண்ணில் ஒரு பின்னா பார்க்குறாரு, ஒரு ஸ்னோம்பில் பார்க்குறாரு, பார்த்தா நான் சரியாக பார்க்க மாட்டேன். இல்லை இட்ஸ் நாட் ரைட். சரி, இன்னொன்று என்னென்னா, மக்கள் இன்னொன்று நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்மளை பலிக்கடை ஆக்கிடுவார் இந்த மாதிரி மீட்டிங்லலாம் உட்கார வச்சு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஈசாக்கு நினச்சிருப்பான்ல, அவன் எவ்வளோ வயசுன்னு தெரில, 12 வயசு சொல்கிறாங்க, 14. அவன் கேட்குறான் இன்டெலிஜென்ட் ஒரு கேள்வி, ஆண்டவர் எல்லாம் கட்டெல்லாம் எடுத்து போகிறேன், நெருப்புலாம் எடுத்து போகிறேங்க டாடி, வேர் இஸ் சாக்ரிஃபைஸ், ரைட்? அவனுக்கு ஒன்றும் அப்போ பதில் சொல்லலை அவன். ஆனால் அவன் நினச்சிருப்பான்ல, இந்த ஆள் நம்மளை தான் பலிக்கடை ஆக்க போகிறான் அப்படின்னு நினைக்காத. கடைசியில் அவன் பலிக்கடை ஆகலை, ஆண்டவர் ஏற்கனவே ஒரு கடை வச்சிட்டாரு உனக்கு. ஸோ உன்னுடைய சொல்யூஷன் ப்ராப்ளம்லாம் வச்சு என் வாழ்க்கையில் இப்படி தான் எனக்கு ஒரு பரிதபிக்க முடிய நேரத்தில் நான் சாவேன்னு நினைக்காத. ஒரு ஆமன் சொல்லுங்களேன். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ரைட், 2 காரியம் சொல்ல போனால் தான் கவனிக்கும். யோசேப்பு 17 வருஷம் கிட்டத்தட்ட, இல்லை 13 வருஷம் சிறையிருப்பான் இருந்தான் இல்லையா? என்றைக்கு போல ஒரு நாள் நைட் தூங்கி இருப்பான், அடுத்த நாள் காலையில் விடிகாலையில் எழுந்திருப்பான், பல் தேய்ச்சிருப்பான், இல்லை வெயிட் பண்ணியிருந்திருப்பான். ஒரு பெரிய பிக் பாஸ் வந்து கதவு திறக்கிறார். என்னடா அது கதவு திறக்கிறான், திறந்து சொல்கிறாரு, வாப்பா ராஜா அவனை கூப்பிட்றாருன்னு விஷ் பண்ணியிருப்பான். அந்த நாள், அந்த அதிகாலையிலே ஒரு அற்புதம் தேவன் செய்திருந்தார். அன்றைக்கி ராஜாவாகிட்டான். ஒரு நாள் நீ படுப்ப, என் லைஃப் அவ்வளோதான் நான் படுப்பேன். ஒரு நாள் அதிகாலையிலே
தேவன் உன்னை தொடுவார், அப்பொழுது நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுங்களா? சாயங்காலத்திலே அழுகை தங்கும், அதிகாலையிலே களிப்பு உண்டாகும். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், அதிகாலையிலே களிப்பு உண்டாகும். ரைட், இப்போ பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 46:5. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ரைட், இஃப் யூ ஆர் இன் த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில், அதிகாலையிலே தேவன் உனக்கு சகாயம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதிகாலையிலே உங்கள் மேல் தேவ கிருபை இறங்கும். பூமியும் ஜனங்களையும் காரிடர் மூடும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் உதிக்கும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தான் உங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. The darkest hour is just before the dawn. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4 மணிக்கு தான், 5 மணிக்கு வெடிச்சிடும். 4 மணிக்கு தான் அவன் சோப் பண்ணுவான். டீச்சர்கள்லாம் வந்து 4வது ஜாபம்னா அதுதான். ரைட், storms and tornadoes are of news value. Termites can do more damage. அது பாருங்கள், இந்த ஸ்டாம் வருது இதெல்லாம் சொல்லுவான், அது 5 நிமிஷத்தில் போயிடும், ஒன்றுமே இருக்காது. இல்லை வேற எங்கே போய் லேண்ட் ஆகும். டெர்மைட் இருக்க பாருங்கள், பிசாசு கரையான மாதிரி அடிச்சிருவான் உங்களை. டிப்ரெஷன் இஸ் அ கேன்சர். ஐ ஹவ் ரிட்டன் அ புக் ஆஃப் தட். பெயின் இஸ் காட்ஸ் மெகாஃபோன். நார்மலி காட் ஸ்பீக்ஸ் இன் விஸ்பர்ஸ். நீ ஆண்டவரோட உயரப்படுத்தினா உலக பிரகாரம் உனக்கு பார்த்தா சின்னதாக தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு நீ பெரிதாக தெரிவேன். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ரைட், ஒரு வீட்டில், இந்த கதை சொல்லி முடிச்சிடுறேன். ரைட், ஒரு வீட்டில் வெளிநாட்டில் சின்ன பையனுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்துருச்சு. அப்பா அம்மா அடிக்கடி மிராக்கல்னு பேசிக்கிறாங்க, ஆண்டவர் தான் மிராக்கல் செய்யணும்னு. இந்த பொண்ணு என்ன பண்ணாலாம், பிகி பேங்க்னு சொல்கிறாங்க இல்லையா, சின்ன உண்டி, அதை எடுத்துக்கிட்டு நேராக போய் பார்மசியில் சொல்லி அதை சொல்லியிருக்கு, இதில் இருக்க உடச்சி இந்த காசுலாம் எடுத்துக்கோங்க, ஐ வாண்ட் மிராக்கல். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்திருக்காரு, இவளுக்கு தெரியல. அப்போ என்ன வாட் யூ வாண்ட் எடுத்து, அப்போ சொல்லுங்க மம்மி அண்ட் டாடியை செய்த இதை நீட் அ மிராக்கல். கூட்டிகிட்டு போனார் டாக்டர். நேராக போய் பார்த்து அவங்க மட்டும் கேட்டார். அவர் சொன்னாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் சொன்னார், நான் தான் இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறவர், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். நீ விசுவாசிக்கிற தேவர் இன்னார் நீ அறிஞ்சுக்கணும். நீ அவருக்கு வந்து ஸ்டேப்லாம் அளந்து பார்த்து ஆண்டவருக்கு இவ்வளோ தான் முடியும்னு நினைக்காத. உலகத்தில் கட்டணுன்ற பெரியவர் எல்லாம் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பினேசுவே, இந்த நல்ல மாலடைக்கான என்னுடைய மெச்சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, திரளான மக்கள் ஆண்டவரே வெளியிடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் சாட் பார்க்கும்போது அநேகர் ஆண்டவரே டெல்லியிலிருந்து, ஹைதராபாத்லேருந்து, திருவனந்தபுரத்துலேருந்து, ஆண்டவரே அது மட்டுமல்ல ஆஸ்திரேலியா, ஆண்டவரே அமெரிக்கா, அநேக இடங்களிலிருந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீ சொன்னீர் ஆண்டவரே, நீ சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவன் என்று. நீ சொன்னீர் ஆண்டவரே, வசனங்களை அனுப்பி நான் குணமாக்குவேன் என்று சொன்னீர். எப்பொழுதும் உடைய தெய்வீக வல்லமை இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக நான் கடந்து வருவதாக. ஆண்டவரே, நம்முடைய வல்லமையான வார்த்தைகள் சங்கிலிகளை முறிப்பதாக, சங்கிலிகளை முறிப்பதாக. எல்லா அந்தகார சக்தியின் கிரியைகள், எல்லா கட்டி இருக்கிற கயிறுகள், எல்லா சூனியங்கள், எல்லா ஏவல்கள், எல்லா மாந்திரிகளை இப்பொழுது உடைக்கிறேன். In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, I break it down in Jesus' name. திடீரென்று தேவன் ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். அது என்னன்னா, நம்ம மீட்டிங்கை ஒரு ரெகுலராக கேட்டிருக்காரு. அவர் சென்னையில் இல்லை, அவர் ஒரு இடத்துல சேரில் போட்டு உட்காந்துருக்காரு. அவரை தாக்குவதற்காக அநேக அசுத்தாவிகள், பயங்கரமான ஏவல்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ நான் ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவரை தாக்க வருகிற எல்லா அசுத்தாவிகளும் அப்படியே நொறுங்கி அப்படி பின்னால் விழுவதை காமிச்சார். அப்போ என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இவருக்கு மட்டுமல்ல, நீ ஜெபிக்கும் பொழுது பலருக்கு நான் விடுதலை கொடுக்குறேன். அநேக இடங்களிலே அநேகருடைய சூனியங்களை எரிக்கிறேன். உன்னுடைய ஜெபம் வலிமை உள்ளது. நீ சோர்ந்து போய்விடாதே. நீ சின்ன சின்ன காரியங்களை நினைத்து நீ கலங்காதே. எல்லா குழப்பத்தை கொண்டு ஒரு ஆள் நான் பார்த்துக்கொள்வேன். லார்ட், இப்பொழுது அற்புதத்தை செய்யுங்க. குடும்பங்கள் இருக்கிற குழப்பங்கள், எல்லா அந்தகார சக்திகள் எல்லாத்தையும் சபிக்கிறேன். நேற்று இரவு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு உண்மையான மனிதன் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்றால் அவன் 3 இடங்களுக்கு போக வேண்டும். முதலாவதாக he must go to a hospital.
to see how people are suffering. Next is you must go to jail, how people are under darkness, how they are innocent people are under bars. மூன்றாவது ஒரு சிமெட்ரிக்கு போனோம். இந்த 3 இடத்துக்கு ஒரு விசுவாசி போனால்தான் அவன் எதிர்காலத்தை குறித்து சிந்திப்பான் என்று சொன்னார். அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாம் நடு ரோட்டில் போகிற ஆளுங்களை பார்த்து எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. பெசன் நகரில் எல்லாம் வந்து ஜாலியாக பீச்சுக்கு போகிறான்னு நினைக்காதே. பீப்புள் ஆர் சஃபரிங். அதுக்கான ரெமிடி உன்னுடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் எல்லா சுபிட்சத்தை கட்டளை எடுக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி எல்லா சாபங்களையும் முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சுவையங்களை எரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக, கிருபை இறங்கி வருவதாக. ஒரு சிலர் எனக்கு டெலிஃபோன் பண்ணுகிறார்கள். நீங்கள் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனைவி என்னுடைய டாக்டர் மயங்கி விழுந்தாள் என்று. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை இந்த வார்த்தைகளோடு செல்லுகிறது. In the name of Jesus. அக்கினி பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக, அக்கினி பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக. In the name of Jesus. In the mighty and the matchless name of Jesus Christ of Nazareth. ஆண்டவரே, இந்த இடத்துல அநேக இடங்களில் அக்கினியை காண்கிறேன். அநேக இடங்களில் அக்கினியை காண்கிறேன். அநேகருடைய கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறேன். அநேக கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறேன். வல்லமை இறங்குறது காசோ. பிள்ளைகளை ஆசுவத்தை அனுப்பாண்டவரே. இவர்களை என்ன காண வரவில்லை, உங்களை காண வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இன்று கண்ட ஏற்கனவே காண்பதில்லைன்னு சொன்னீரே. அப்பா, உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே.